என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனலை தழுவிய தென்றல் நாவல் பகுதி 7. வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம். பூ போன்று பெய்யும் மழையில் நனைந்தபடியே வேதவல்லி வேகமாக நடந்து செல்ல, அவள் அழகில் சொக்கி போன அனல்வேந்தன் அவளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். வேதவல்லி அந்த அழகான பூந்தோட்டத்திற்குள் நுழைந்தாள். அங்கு பூத்து நிற்கும் மலர்களை விட வேதவல்லி தான் அழகு என்று அனல்வேந்தனுக்கு தோன்றியது. அப்போது மழை இன்னும் வேகமாக பெய்ய ஆரம்பிக்க வேதவல்லி ஒரே ஓட்டமாக ஓடி அந்த பூந்தோட்டத்திற்குள் இருக்கும் சிறு குடிசைக்குள் புகுந்தாள். அப்போதுதான் அங்கு அப்படி ஒரு குடிசை இருப்பதை அனல்வேந்தன் காண்கிறான். அவள் பின்னாலேயே அவனும் குடிசைக்குள் நுழைந்தான். நனைந்த சேலையை உருவி குடைந்து கொண்டிருந்த வேதவல்லி குடிசைக்குள் யாரோ நுழைந்ததை உணர்ந்து திடுக்கிட்டு தலை உயர்த்தி பார்த்தாள். வேந்தன் நின்றது அவளது உதடுகள். விழிகளில் அதிர்ச்சியும் பீதியும் மாறி மாறி போட்டி போட்டது. உறைந்து போனவள் சிலை என நின்றாள். மாறாப்பு இல்லாத அவளது முன்னழகின் மீது அனல்வேந்தனின் பார்வை பட்டு நின்றது. அப்பப்பா, இது என்ன பற்ற வைக்கும் இளமை தீயா? அவன் விழிகள் அவனையும் மீறி அவளது முன்னழகின் மீது பதிந்து அசைய மறுத்தது. சுதாரித்துக் கொண்டவள் சட்டென்று சேலையை வாரி மார்பில் போட்டாள். அவளை நெருங்கி இருந்த அனல்வேந்தனின் கரம் மெல்ல உயர்ந்து அவளது சேலையை அகற்றி அவளது கழுத்தை மெல்ல வருடி அவள் முன்னழகை மீண்டும் ரசிக்க ஆரம்பித்தது. அவனது இந்த செயலை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உறைந்து நின்றாலும் மீண்டும் சேலையை வாரி அவள் மார்பில் போட முயல அவள் கரத்தை பிடித்து தடுத்தவன் மெல்ல குனிந்து திமிரி நிற்கும் அவளது முன்னழகின் மீது உதடுகளை ஆசையாய் பதித்தான். வேந்தன் என்று அவள் ஏதோ கூற வர அந்த உதடுகளில் அவனது அடுத்த முத்தம் பதிந்தது. அவள் உடல் முழுவதும் ஏதோ ஒரு போதை ஜிவ்வென்று ஏறுவது போல் அவள் உணர்ந்தாள். அனல்வேந்தனின் கரம் அவள் இடையை சுற்றி வளைத்து அவளை மார்போடு சேர்த்து கொண்டது. அவன் கைப்பட்ட இடமெல்லாம் மின்சாரம் பாய்கிறது. என்ன நடக்கிறது என்று வேதவல்லி உணரும் முன் அவனது சூடான உதடுகள் அவளது உடலின் ஒவ்வொரு பாகங்களையும் ஆசையாய் தீண்டி மெல்ல உடல் முழுவதும் மேய ஆரம்பித்தது. அவனை தடுக்க உயர்ந்த அவளது கரம் அவன் இரும்பு கரத்தில் சிறைப்பட்டு தவித்தது. அவள் சேலை முழுவதும் உருவி எறியப்படும் போது, வேந்தன் என்ன பண்றீங்க என்று கேட்டவளை ஆசையாய் பார்த்த அவன் விழிகளை எதிர்கொள்ள முடியாமல் விழித்தாழ்த்தியவள் அவனை தள்ளிவிட்டு சேலையை வாரி எடுத்துக்கொண்டு குடிசையை விட்டு வெளியே ஓட முயல அவளை பின்னிருந்து சுற்றி வளைத்தது அவன் கரம். அவளோடு அப்படியே கீழே சாய்ந்தவன் அவளை புரட்டி தரையில் சாய்த்து அவள் உடல் முழுவதும் முத்தங்களை பொழிந்தான். தடுப்பதா அணைப்பதா தடுமாறி போனாள் வேதவல்லி. ஆம், அவள் உயிர் காதலன் அல்லவா வேந்தன். அவளது பிறந்த நாள் பரிசாக அவளுக்கு கிடைக்கும் இந்த அழகான முத்தங்களை ஏற்பதா வேண்டாமா? தடுமாறியவள் அவனுக்காய் அவளை விட்டு கொடுத்தாள். அவனது உதடுகள் தீண்டாத இடமே அவள் உடலில் இல்லை என்றாகிவிட்டது. அவன் இப்போது அவள் மீது படர்ந்தேற எல்லையை மீறுகிறான் என்பதை உணர்ந்தவள் அவளது மார்பு கச்சையை உதட்டால் கடித்து களைய முயன்றவனின் உதடுகளை கரத்தால் தடுத்து வேண்டாம் என்றாள். அவளது கட்டளைக்கு அவன் கட்டுப்படுவானா என்ன? ஆனால் ஏனோ கட்டுப்பட்டு அவளை விடுவித்து விட்டு விலகியவன் அவளை வாரி எடுத்து தன் மடியில் போட்டு அவள் கை விரல்களை மெல்ல வருடியபடியே அவளுக்காக வாங்கி வந்த மோதிரத்தை தன் பாக்கெட்டில் இருந்து வெளியே எடுத்து அதை அவள் விரலில் அணிவித்து, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வேதா என்றான். அவள் விழிகளில் வியப்பு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டாள். தெரியும் என்றவன், நீ என்னுடைய போதையை ஏற்ற வேதா. எந்த பொண்ணுகிட்டையும் நான் ஒரு நாளும் இப்படி மயங்கினதே இல்ல என்று அவன் காதலோடு கூற, தெரியும் என்றவள் அவன் மடியிலிருந்து எழுந்து கொண்டாள். சேலையை எடுத்து உடுத்தி கொண்டவள், இனி எனக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டீங்கன்னு நம்பலாமா என்று கேட்டாள். அப்போதுதான் தன் நிலைக்கு வந்தான் அனல்வேந்தன். துள்ளி எழுந்தவன், நான் எப்படி உங்கிட்ட மயங்கினேன் என்று கேட்டான். அந்த வார்த்தை வேதவல்லியின் இதயத்தை சுக்கு நூறாக்கியது. என கேட்ட, இனி உனக்கு எந்த தொல்லையும் நான் கொடுக்க மாட்டேன்னு நம்பலாமானா? இல்லடி, இனிதான் என்னுடைய விளையாட்டே ஆரம்பம். உன்னுடைய டீ தூளை நீ எந்த மார்க்கெட்லயும் விற்க முடியாது. அதுக்கான ஏற்பாட உடனே செய்ற. உன்னுடைய தோல்வி இந்த நிமிஷத்திலிருந்து ஆரம்பம் என்று கூறியவன் குடிசையை விட்டு வெளியே சென்றான். வேதவல்லியின் விழிகள் நிறைந்தே விட்டது. காலை வேதவல்லி தன் தேயிலை தோட்டத்தை எட்டும் போது 11 மணி ஆகிவிட்டது. தோட்டத்தில் வேலை பார்க்கும் அனைவருக்கும் இனிப்பு கொண்டு வந்திருக்கிறாள். அவள் தோட்டத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அனல்வேந்தனின் தோட்டத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கும்
இனிப்பு கொடுத்தாள். அனல்வேந்தனுக்கும் இனிப்பை கொண்டு வந்து அவள் நீட்ட அதில் ஒன்றை எடுத்து கொண்டவன், சீக்கிரமா நல்ல முடிவுக்கு வா, இல்லனா இனி ஒரு தடவை தனியா சிக்கினா பாவம் பரிதாபம் எல்லாம் பார்க்க மாட்டேன். உன்னத்தோட எனக்கு உன்னுடைய அனுமதி எதுவும் தேவையில்லை. என்னை பார்த்தாலே நீ மயங்கி கீழே விழுந்துடுவ. அதான் காலையில பார்த்தேனே, நானா பாவம் பார்த்து உன்னை தப்பிக்க விட்டதால நீ தப்பிச்ச. அவளது தன்மானத்தை அவன் சீண்டி விட, இல்ல அப்ப கூட நான் அனுமதிச்சதால மட்டும்தான் உங்களால என்ன தொட முடிஞ்சது. வேற எவனாவதா இருந்திருந்தா அந்த குடிசைக்குள்ள நுழைஞ்சவன் போனமாதான் குடிசையை விட்டு வெளியே போயிருப்பான். நீங்க தேவையில்லாம என்னை எதிரியா பாக்குறீங்க, என்னை எதிர்த்து நிக்கிறீங்க. இதுக்கு என்ன அவசியம் வந்தது? உங்க பிசினஸ் என்னுடைய பிசினஸ் எந்த விதத்துல பாதிக்கும்னு சொல்லி என்னை இப்படி போட்டு வதைக்கிறீங்க. சரிதான், உன்னுடைய பிசினஸ் என்னுடைய பிசினஸை எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஆனா நீ என்ன ரொம்ப பாதிக்கிற. உன்கிட்ட தோத்த அந்த தோல்வியை என்னுடைய மனம் ஏத்துக்கவே மாட்டேங்குது. உன்கிட்ட தோத்து போக நான் விரும்பல. உன்னை ஜெயிக்கணும், அதுதான் என்னுடைய லட்சியம். அதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன், அவ்வளவுதான். கண்டிப்பா அது உங்களால முடியாது. என்ன ஜெயிக்க நீங்க இன்னும் வளரணும். அப்படியா? அதையும் பாக்குறேன். அலட்சியமாக சிரித்தவள் திரும்பி நடந்தாள். இவளிடம் மண்டியிடத்தானே மனம் விரும்புகிறது. ஆனால் அவனது ஈகோ அதை தடுக்கிறது. என்ன செய்வான்? அவள் நடந்து செல்வதையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவன் ஓடிச் சென்று அவளை கட்டி அணைத்து ஐ லவ் யூ என்று கத்த நினைத்தான். ஆனால் அந்த ஈகோ தடுக்கிறது. அவளை அலட்சியப்படுத்திவிட்டு தன் வேலைகளில் கவனம் செலுத்தினான். மாலை வீடு திரும்பியவனை எதிர்பார்த்து காத்திருக்கும் காமாட்சி ஆண்டியை கண்டு அவன் முகம் மலர்ந்தது. புன்னகையோடு அமர்ந்திருக்கும் அவர் மடியில் ஒரு இனிப்பு பெட்டி. என்ன ஆண்டி, இன்னைக்கு என்ன விசேஷம்? இனிப்போட எல்லாம் வந்திருக்கீங்க என்று கேட்டான். இன்னைக்கு காட்டுக்குள்ள இருக்கிற மீனாட்சி அம்மனுடைய பிறந்த நாள்பா. இன்னைக்கு சாயந்தரம் ஸ்பெஷல் பூஜை இருந்தது. இந்த இனிப்பு இது மீனாட்சி அம்மனுடையது. கோயில்ல கொடுத்தாங்க, உனக்காக வாங்கிட்டு வந்தேன். அவர் நீட்டிய இனிப்பு பெட்டியை வாங்கி கொண்டவன், ஆண்டி நாகா வேதா 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க தானே? அவன் சந்தேகத்தை கேட்டான். ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஆனா வேதவல்லியுடைய பிறந்த நாளான இன்னைக்கு நான் வேற ஒரு கதையை கேள்விப்பட்டேனே, அது எப்படி? சிரித்தவர், நாகாவேதா 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க தான். ஆனா என்ன, அப்பா தான் 1, அம்மா 2. முதல்ல அவரு வேதவல்லியுடைய அம்மாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா 5 வருஷமா அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. அவங்க அப்பா சிட்டில தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அங்க அவரு அவருடைய மனைவியை கூட்டிட்டு போய் காட்டாத டாக்டரே இல்ல. எல்லா டாக்டர்ஸும் ஒரே மாதிரி இவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மனமுடைஞ்சு போன வேதவல்லியுடைய அம்மா தன்னுடைய கணவனுடைய வம்சம் வளரணுன்றதுக்காக தன்னுடைய தங்கச்சிய தன்னுடைய கணவருக்கு 2வதா மனம் முடிச்சு வச்சாங்க. அவங்களுக்கு நாகவல்லி பிறந்தா. ஆனா பிரசவத்துல நாகவல்லியுடைய அம்மா இறந்துட்டாங்க. நாகவல்லிய தன்னுடைய சொந்த குழந்தையாதான் வேதவல்லியுடைய அம்மா பாத்துக்கிட்டாங்க. ஆனாலும் சுப காரியங்கள்ல இருந்தெல்லாம் தன்னை தள்ளி வைக்கிறத பார்த்து மனமுடைஞ்சு போனவங்க குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சும் காட்டுக்குள்ள இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தினமும் போய் தரிசனம் பண்ணி குழந்தை வரம் கேட்டாங்க. அந்த அம்மனுடைய அருளாலதான் வேதவல்லி பிறந்தான்னு எல்லாரும் நம்புறாங்க. அதுவும் மீனாட்சி அம்மன் பிறந்த அதே நாள்லதான் வேதவல்லியும் பிறந்தா. அதனாலேயே காட்டுக்குள்ள இருக்கிற ஆதிவாசிங்க அவளை அவங்க அரசியாவே நினைக்கிறாங்க. ஏதேதோ மாயாஜாலங்களை எல்லாம் அவளுக்கு கத்து கொடுத்திருக்கிறதாவும் ஊருக்குள்ள ஒரு பேச்சுண்டு. அதனாலதான் அவளை சூன்யக்காரின்னு நான் சொன்னேன். உண்மையிலேயே அவ சூன்யக்காரி எல்லாம் இல்ல, அன்னைக்கு நான் ஏதோ ஒரு கோபத்துல சொன்னேன் என்று கூறி அவனது சந்தேகத்தை தீர்த்து வைத்தார். அப்புறம் இன்னைக்கு எங்க வீட்டுல தடபுடலா விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மீனாட்சி அம்மனுடைய பிறந்த நாளை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருடைய வீட்லயும் ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. விருந்தெல்லாம் வச்சு சூப்பரா கொண்டாடுவோம். நீ மறக்காம நைட்டு சாப்பிட வந்துடு. ஓகே ஆண்டி, கண்டிப்பா வரேன். சரிப்பா, நான் கிளம்புறேன் என்று கூறியவர் விடை பெற்றுக் கொண்டார். அனல்வேந்தன் குளித்து விட்டு வந்த போது சமையல்காரர் டீ கொண்டு வந்து கொடுத்தார். அதை வாங்கி கொண்டவன், அண்ணே நைட் எதுவும் சமைக்க வேண்டாம், 2 பேரும் காமாட்சி ஆண்டி வீட்டுக்கு போலாம். நைட் நமக்கு சாப்பாடு அங்கதான் என்றான். நான் கூட சொல்லணும்னு நினைச்சேன் தம்பி. எனக்கு ஒரு நாள் மட்டும் நைட்டு நான் என்னுடைய வீட்டுல போய் சாப்பிடவா? ஏன், என்னாச்சு? காமாட்சி ஆண்டி வீட்டு சாப்பாடு நல்லா இருக்காதா? அவன் குறும்பாக கேட்டான். அப்படி இல்ல தம்பி, இன்னைக்கு என்னுடைய மனைவி தடபுடலா விருந்து சமைச்சு வச்சிருக்கா. இன்னைக்கு மீனாட்சி அம்மன் பிறந்த நாள் இல்லையா? ஊர்ல எல்லார் வீட்லயுமே இன்னைக்கு விருந்து வைப்பாங்க. போன் பண்ணி உங்களையும் கூட்டிட்டு நைட்டு சாப்பிட வீட்டுக்கு போக சொன்னா. ஆனா எனக்கு தான் உங்ககிட்ட சொல்ல தயக்கமா இருந்தது.
சரிண்ணே, நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க. என்ன காமாட்சி ஆண்டி முன்னாடியே கூப்பிட்டுட்டாங்க இல்லையா, நான் அவங்க வீட்டுல போய் சாப்பிடுறேன். சரி தம்பி, இங்க வேற வேலை எதுவும் இல்ல, நான் இப்பவே வீட்டுக்கு போகவா? சரிண்ணா, போயிட்டு வாங்க. அவர் கிளம்பி விட்டார். இரவு 7 மணி ஆன போதே காமாட்சி ஆண்டி அனல்வேந்தனை அழைக்க அவனும் அவரது வீட்டிற்கு புறப்பட்டான். காமாட்சி ஆண்டி வீட்டை அடைந்தவனுக்கு ராஜ மரியாதை. அவர்களது கடனை அடைக்க அனல்வேந்தனின் குடும்பம் அல்லவா உதவி இருக்கிறது. அந்த மரியாதை தான். அனைவரோடும் அமர்ந்து தடபுடலான விருந்தை உண்டு முடித்தவன் விடை பெற்று இறங்கும் போது 9 மணி ஆகிவிட்டது. அவன் வீடு திரும்பும் வழி காட்டிற்குள் தன்னந்தனியாக இருக்கும் அந்த சிறு குடிசையும் அதில் எரியும் விளக்கையும் கண்டான். இந்த வீடு இது யாரோடது என்று யோசித்தான். சட்டென்று வேதவல்லியின் முகம்தான் அவன் கண்முன் வந்து நின்றது. ஆம், அவளது வீடாக தான் இருக்க வேண்டும். காரை ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கினான். குளிர் அதிகமாக தான் இருக்கிறது. அதை பொருட்படுத்தாமல் அந்த குடிசையை நோக்கி நடந்தான். பகுதி 7 நிறைவடைந்தது. பகுதி 8 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.